வாழ்க வளமுடன். காந்தலை மூளை கருவிகளால் தோன்றும் திருவிளையாடல்கள் அனைத்தும் உள்ளுக்குள் தெளிவாக காண வைக்கும் பிரம்ம ஞானம். வரும் காலம் அனைவருக்கும் இம்மை ஞானம் வழி வழியாய் கருத்தொடராய் அனைவருக்கும் கருவினிலே திருவுடையோராக மக்கள் களிப்புற்று அமைதி பெற உலகம் மொய்யும் காந்த நிலை தற்சுழலால் திணிவு பெற்ற மையம் மையம் அமைந்துள்ளது. காந்த கலல் அலையலையாய் அந்த ஜீவன் செய்த அத்தனின் தன்மையாக உணர்வோம். காந்தத்தின் கருவியான ரேடியோவில் அனைத்தும் காதாலே கேட்டிடலாம். கருவி இயங்கும் கால் காந்தத்தின் சுழல் விரைவு கணக்கெடுத்து கொண்டால் கருவியை நேராய் இணைந்து விட்டால் சிவமே. உலகெங்கும் ரேடியோவில் ஒளி அலைகளாய் அனுப்பும் செய்தியில் நாம் கலந்து ஒன்றாய் வான்காந்த களத்தில் உள்ள அவை என்றும் கலைந்து விடுவதில்லை, அலை அழிந்து விடுவதும் இல்லை. சில குறிப்பிட்ட செய்தி ஒருவருக்கு வேண்டுமெனில் தகுதியான சுழல் விரைவை அமைத்து கேட்டால் சிக்கலின்றி அந்த செய்தி சிறிதும் கலையாமல் நாம் கேட்கின்றோம். அதுபோல் நில உலகில் ஜீவர்களின் கருமையும் அதுவரையில் சுருக்கி வைத்த நிலையான தன்மையாக அமைந்து அது இயற்கை நியதியாய் நிற்கும். கர்மங்கள் எதுவெனினும் காந்த அலை ஆற்றலால் கருமையத்துள் வைப்பாய் கலந்து இருப்பாகிடும். கர்மங்கள் தூய்மையெனில் கருமையும் தூய்மையாம். களங்கமெனில் அதற்கொப்ப கருமையும் கேடுறும். கர்மத்தால் கருமையம் கருமையத்தால் வாழ்வு கருத்தொடராய் பல லட்சம் காந்தத்தால் நீண்டிடும். கர்மத்தின் வலிவு பயன் கருத்தூன்றி கண்டிடு. களங்கமிலா கருமைய கனிநிதியாய் கிட்டிடும். கர்மத்தின் வலிவு பயன் கருத்தூன்றி கண்டிடு. களங்கமிலா கருமைய கனிநிதியாய் கிட்டிடும். வெறித்து எழும் வேட்கையினால் பிற உயிரை உடலை பிறவி அதன் சுதந்திரத்தை விருப்பங்கள் இவற்றை பறித்துண்டு புலன் பற்றில் இன்பங்கள் துய்த்து பாலுணர்வில் பல பிறவி பெருக்கி வாழ்ந்து மடியும் குறித்து இந்த வாழ்க்கை முறை விலங்கிடத்ததாகும். கூதலறத்தால் வித்து மூலம் மாந்தர் கொள்ளும் தனித்ததிவை மாற்றி அற நெறி நின்று வாழ தவம் வேண்டும், இறையுணர்வும் அறநெறியும் வேண்டும். உடல் பெற்ற உயிரெதுவும் ஜீவனெனும் மதிப்பாம். உயிரென்பதோ நுண்பின் துகள் தொகுத்தே. உடலில் உள்ள உயிர் துகள்கள் சுழற்சி விரைவாற்றல் உயிர் துகள்களை சுற்றியுள்ள இறைவெளியில் உரச உடலுக்குள் எழும் அலைகள் ஜீவகாந்த ஆற்றல்
உயிர் காந்தம் உடல் நடுவில் ஈர்ப்பு மையமாகும். உடலுக்குள் இது ஜீவகாந்த கருமையம். உயிர் தொகுப்பும் விந்து நாதம் அங்கு மையம் கொள்ளும். உயிர் தொகுப்பும் விந்து நாதம் அங்கு மையம் கொள்ளும். பசு ஒன்றை பார்க்கின்றோம், பார்த்த காட்சி கண்ணில் பார்வையிலே கொசு அளவில் பதிந்து காட்ட காண்போம். பசு உருவும் மூளையிலே அழுத்த புள்ளி வடிவாய் பதிந்து அதன் நிழல் வடிவாம் பரவும் அலை அலையாய். பசு உருவும் ஜீவகாந்த பரநிலையில் ஆழ்ந்து பரவி இருப்பாகிவிடும் ஜீவகாந்த களத்தில். பசுமற்ற பதிவு எல்லாம் மனச்சுழலுக்கேற்ப பருத்து மூளை செல் விழிக்க எண்ணமாக மலரும். பருத்து மூளை செல் விழிக்க எண்ணமாக மலரும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கம் பாடிட அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். இறை வணக்கம். அழுத்தமெனும் உண்டாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய் போய் முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அப்பறிவு ஒன்று முதல் ஆனதாகி கொண்ட மேலாமே புருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என்னை அறிய நினைந்தேன் அப்போ. கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என்மை உணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே. நன்றி. வாழ்க. குருவே துணை.
என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னில் சிந்தை வைத்து சீர்த்தவன் முறையாய் செய்து உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய். முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். இறைவா என் குருவாய் வந்தாய். இறைவா என் குருவாய் வந்தாய். நன்றி. வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானதொரு இறைநிலை தவம் நடத்திய அருள்நிதி முத்துச்சுடர்க்குடி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி முத்துச்சுடர்க்குடி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளம். அமெரிக்க வாழ் அன்பர்களுக்கு இன்று நன்றி பகிர் நாள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து தொடர் நற்சிந்தனை வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, இறை விஞ்ஞானம் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 39ஆம் பாகம் விதி மதியை பற்றிய 5வது அமர்வில் மேலும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். தெய்வத்தை நம்புகின்ற மக்களில் பெரும் பகுதி பக்தர்கள் தான். ஞான மார்க்கிகள் மிக குறைவு. மகான்கள் போதித்த அறத்தை மதித்து மதவாதிகள் போதிக்கின்ற அறியாமையை விட்டு விடுதலை பெற வேண்டிய அவசியத்தை பக்தர்கள் உணரவே மகான்கள் செயல் விளைவு உணர்கல்வியை வலியுறுத்தியிருக்கின்றார்கள். வள்ளுவ பெருந்தகை கூட அரண் வலியுறுத்தல் என்று தலைப்பிட்டிருக்கின்றார். எதை செய்தாலும் ஒரு விழிப்புணர்வோடு செய்ய வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை பற்றிய ஞானம். 6வது அறிவை கொண்டு கடந்த கால அனுபவங்கள், நிகழ்கால சூழல், எதிர்கால விளைவுகள் என்ற 3ஐயும் கணிக்கக்கூடிய திரிகால ஞானத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பதுதான் செயல் விளைவு தத்துவத்தினுடைய அடிப்படை நோக்கம். இந்த திரிகால ஞானம் ஞானிகளுக்கு மட்டும்தான் உண்டா? நமக்கு இல்லையா? அலுவலகங்களிலே, தொழிற்சாலைகளிலே புதிய புதிய கண்டுபிடிப்புகளை செய்கின்றோம். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகின்றோம். எப்படி? ஏற்கனவே பெற்ற அனுபவங்கள், அதிலே வந்த லாப நட்டங்கள், இவற்றெல்லாம் சேர்த்தூக்கி பார்த்து இன்றைக்கு உள்ள சூழ்நிலை என்ன, இதனுடைய
தன்மைகளை கொண்டு நம்முடைய சிக்கல்களை எப்படி சீர்திருத்திக் கொள்ள முடியும் என்ற ஆராய்ச்சியை தானே ப்ராஜெக்ட் சொல்கின்றோம். கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் நிகழ்கால சூழ்நிலையை ஒத்து எதிர்காலத்தில் நமக்கு என்னது நன்மை நிகழ வேண்டும் என்ற ஒரு கணிப்பு தானே ப்ராஜெக்ட் சொல்கின்றோம், பிளானிங் டிபார்ட்மெண்ட். இந்த திரிகால ஞானம் எல்லோருக்கும் உண்டு என்பதுதான் என்னுடைய வெளிப்பாடு. அதிகமாக உணவு சாப்பிட்டு வயிற்று வலி வந்த அனுபவம் டாக்டருக்கும் உண்டு. ஆனால் தானே நமக்கு வயிற்றுன்னு சொல்ற போது புரிஞ்சுக்கிறார். வயிற்று அனுபவமே இல்லைன்னு சொன்னா அவரால் எப்படி உணர முடியும்? ஒரு முறை ஒரு நம்ம மண்ட டாக்டர் இடத்துல தான் பொது வர்றான்புல எல்லாம் ஏன்னோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுதான். டாக்டர்கிட்ட கேட்டேன், இல்லை இப்படி வந்து இங்க ஒரு மாதிரி இருக்கு இப்படி ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களே, நீ எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்ட ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவேன் அப்படின்னாரு. அப்புறம் சொன்னாரு பேஷண்ட்டுடைய முக பாவனை, அப்புறம் எந்த இடத்துல வலி இருக்கு, எதனால வந்திருக்கோன்ற மருத்துவ அறிவு, இதெல்லாம் வச்சு கணிக்கிறது தான் அப்படின்னாரு. அது மாதிரி ஒரு அனுபவம் இல்லை என்றால் அதனுடைய இன்ப துன்பம் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியாதுங்க. இந்த திரிகால ஞானத்தை விழிப்புணர்வோடு பயன் கொள்ள வேண்டும் என்று நினைவூட்டுவதுதான் செயல் விளைவு உணர் கல்வி. இப்போ ஒரு விருந்துக்கு போகிறோம், விட்டா மறுபடியும் சான்ஸ் கிடைக்காது. ஆனா எல்லா ஐட்டத்தையும் டேஸ்ட் பார்த்துடலாம்னு முயற்சித்தோம் என்றால் அடுத்த நேரம் வயிற்று வலிக்கு நிச்சயமா வரும். இது எவ்வளவாக இருந்தால் நமக்கு செரிக்கக்கூடியதுதானே சுகம். அதுக்கு மேல போனா வயிற்று வலி, அஜீரணம், சிக்கல் தானே, துன்பம் தானே. எனவே எவ்வளவு சுகபோகங்கள் உலகத்திலே நிறைந்திருந்தாலும் நமக்கு நம்முடைய உடலுக்கு எது ஏற்புடையதோ அது மட்டும் போதும் என்ற அந்த விளைவை எண்ணி நம்மை ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடிய அறிவு. இப்படி கடந்த கால அனுபவம், நிகழ்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவாக எனக்கு என்ன வர வேண்டும் என்று கணித்து வாழ்வதுதான் திரிகால ஞானம். இதை தவிர்த்து விட்டு தான் தோன்றித்தனமாக ஆசைப்பட்டு செயல்களை செய்துவிட்டு பிரச்சனைகள் வந்த பிறகு இறைவன் திருக்கோவில்களை சுற்றுவதனால எந்த பிரச்சனை தீரும் சொல்ல. எனவே நாம ஒன்றை எதிர்பார்த்து செய்துவிட்டு இது வரவில்லையே, செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயன் என்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால் ஒன்னும் மாறாது. எனவே இந்த உண்மைகளை நமக்கு வலியுறுத்தி சொல்வதுதான் தேவ நீதி என்று பக்தி மார்க்கத்திலே பேசப்படுகிறது. காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம், செயலுக்கு தக்க விளைவு என்ற விதியை பற்றி இயற்கை சட்டம் பேசுகிறது. இதை சார்ந்து மற்றவருடைய உரிமைகளை பாதிக்கின்ற போது சமுதாய சட்டம் அங்கே நம்மை நெறிப்படுத்துகிறது. இப்படி எந்த ஒரு செயல் எடுத்துக்கொண்டாலும் அதற்குள் 5 தன்மைகள் அடங்கி ஒவ்வொரு செயலுக்கும் தக்க விளைவை தருகின்றன என்ற கருத்தை முதல் உலகுக்கு அறிவித்தவர் வள்ளுவ பெருந்தகை தான். இதிகாசங்களில் எல்லாம் செயலுக்கு விளைவாக காட்டுவாங்க. ஆனா இதுதான் இயற்கை நீதிகள் என்று தெளிவாக உணர்ந்து எடுத்து காட்டிய முதல் மகான் வள்ளுவ பெருந்தகை. அவரை தொடர்ந்து இதே கருத்தை முழுமைப்படுத்திய மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். எப்படின்னு பாருங்க. பொருள், கருவி, காலம், வினை, இடனொடு 5ம் இருள் தீர எண்ணி செயல்
இது வள்ளுவனுடைய கூற்று. பொருள், கருவி, காலம், வினை, இடன் ஒடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல். 5 தன்மைகளை பொறுத்தே ஒரு செயலுக்கு தக்க விளைவு நிச்சயிக்கப்படுகிறது இயற்கை சட்டத்தால், தெய்வ நீதியால். எனவே இந்த 5 வகைகளிலேயும் துன்பம் வராதபடிக்கு ஆராய்ந்து பார்த்து சீர்தூக்கி பார்த்து செயல்படு. அப்ப பொருள், கருவி, காலம், வினை, இடம். உதாரணமாக கையில ஒரு குவளை வைத்திருக்கிறோம், கண்ணாடி குவளை. இதை விட்டுட்டா எப்படி இருக்கும்னு ஒரு யோசனை வருது. விட்டா உடஞ்சு போகும், இது எதுக்கு விடணும், நட்டம் தானே என்று விடவில்லை என்றால் அது வேற விளைவு. விட்டுத்தான் பார்க்கலாமே என்று கைகளை எடுத்து விட்டால் அந்த கண்ணாடி குவளை கீழே விழுகின்ற இடம் மெத்தையாக இருந்தால் உருண்டரும், தரையாக இருந்தால் சில துண்டுகளாக உடையும். மாடியிலிருந்து கீழே விழுந்ததுன்னா சுக்கலாக நொறுங்கி போகும். சந்திர மண்டலமாக இருந்தால் அப்படியே நிற்கும், அசைவு இல்லாம அப்படியே நிற்கும். அப்போ செயல் ஒன்று, கையை விட்டுட்டோம், அவ்வளவுதான். விளைவு உருளுதல், துண்டுகளாதல், நூறாக நொறுங்குதல், அசையாமல் இருத்தல் என்ற இத்தனை விளைவுகளில் ஏதோ ஒன்று, 2, 3, 4 வராது, ஏதோ ஒன்றுதான் விளைவு. அது போல ஒவ்வொரு செயலிலேயும் பொருள், கருவி, காலம், வினை, இடம் என்ற 5 கோட்பாடுகளை மையப்படுத்தி தெய்வ நீதியே அந்தந்த 5 அம்சங்களுக்கு ஏற்ப ஒரு விளைவை நமக்கு அளிக்கிறது. இந்த விளைவு எப்போ செய்த செயலுக்கு எப்போது விளைவு யாருக்கு வரும்? இது ஒரு முக்கியமான குழப்பமான கேள்வி. ஏன்னா இன்றைய உலகம் இந்த அளவுக்கு தரம் கெட்டு போனதற்கு காரணம் என்ன என்றால், அப்போதைக்கப்போதே விளைவு வந்து விட்டதுன்னு வச்சுங்களேன். சயனைடு எடுத்து நுனி நாக்கில் வைக்கிறாரு, செத்து போறாரு. யாராவது சயனைடு எடுத்து நாக்கில் வைப்பாங்களா? யாரும் செய்ய மாட்டாங்க. அது போல அப்போதைக்கு அப்போதே விளைவை தந்து விட்டால் அப்போ நல்லது கெட்டதுக்கான விளைவு அங்கங்கே சந்திச்சிருவாங்க, மக்கள் தவறு செய்ய மாட்டாங்க. ஆனா இயற்கை நியதி என்ன அப்படின்னா, 140 ஆண்டுகள் ஒரு அலைக்கான இயக்க வேகம் 140 ஆண்டுகள். இந்த இயற்கை தன்மையை மையப்படுத்தி கொண்டுதான் மனித இனத்திலே 120 ஆண்டுகள் தீர்காயுள். ஒரு குழந்தை பிரசவமான நேரத்திலிருந்து 120 ஆண்டுகள் வரைக்கும் வாழலாம் என்று ஒரு விதியை அமைத்திருந்தது. இந்த விதியும் தவறி போனதுக்கு காரணம் என்ன? உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம். இந்த 5 வகை செயல்பாடுகளிலேயும் இயற்கை விதிக்கு முரண்படுகின்ற போது அவைகளே நமக்கு வலி, நோய், மரணம் என்று அகாலத்திலே நம்மை முடித்து வைக்கிறது. இன்று எல்லா மக்களும் அகாலத்துல போறவங்க தான். ஏன்னா 120 வயசு வரைக்கும் யாரும் வாழ்வதில்லையே பெரும்பாலும். இப்ப எல்லாருமே அகாலமா தான் இருக்கு. ஏன் இது நம்ம பேச எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, 20 வயதுக்குள் ஒரு தலைமுறை வந்துருங்க. அந்த காலத்துல எல்லாம் 15 வயசு 16 வயசுல எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அடுத்த வருஷம் குழந்தை பிறந்துரும். அப்ப 20 வயசுக்குள்ள அடுத்த சந்ததி, அடுத்த தலைமுறை வந்துரும். அவனுக்கு 20 வயசு ஆகிற போது அவனுக்கு அடுத்த சந்ததி வந்துடும். இப்படியே இவருக்கு 120 வயசு ஆகிற போது அந்த 6வது தலைமுறைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். 7 தலைமுறைகளை பார்த்துடலாம். இந்த 7 தலைமுறைகளிலே இவர் செய்த செயலுக்குரிய விளைவு இவருக்கோ
அல்லது மற்ற 6 சந்ததிக்கோ வருவது இவரே கண்கூடாக பார்க்கணும். அன்னைக்கு அது செய்தப்பா உனக்கு இது வந்திருக்குது, நீ காரணம் இல்லை, நான் செஞ்ச பாவம்ப்பா. அதுதான் பித்ரு தோஷம்னு சொல்லி வச்சாங்க. அறிந்தோ அறியாமலோ உணர்ச்சி வயப்பட்டோ நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் பித்ரு தோஷம் சொன்னாங்களே தவிர செத்தவங்களுக்கு சோறு போடாதது பித்ரு தோஷம்னு எங்கேயும் சொல்லலை. எந்த சாஸ்திரத்திலும் கிடையாது அது. எனவே இந்த 6 சந்ததிகளுக்கும் தனக்கும் ஒப்பிட்டு பார்க்கிற போது நாம் செய்ததுக்கான விளைவு நமக்கே வந்திருக்கிறது என்ற போது தெய்வ நீதி புரிஞ்சு போகும். 7 தலைமுறை வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். யாருக்கு போகுது? நாம் செய்தது அடுத்த வீட்டுக்கு போகல, நமக்கோ நம் சந்ததிக்கோ தான் வருது. இப்ப யாராவது கோடி வகை நோய் கொடையா, சாகும் வரை அழவிடையான்னு வரம் கேட்போமா? இல்லை. நம்முடைய மகனோ மகளோ அல்லது 7வது தலைமுறை பேரன் பேத்தியோ துன்பப்படுவது நம்ம விரும்புவோமா? அப்ப என்ன செய்வோம்? தெய்வ நீதி துல்லியமாக செயலுக்கு தக்க விளைவை தந்துவிடும். நமக்கும் நம் சந்ததிக்கும் நாம் விரும்புவது நன்மைகள் மாத்திரமே. துன்பத்தின் சாயல் கூட விழக்கூடாது என்றுதான் ஆசைப்படுகிறோம். அப்படி என்றால் எந்த வகையாக நாம் வாழ்க்கை நடத்துவது என்றால் இறை வழிபாடு, இறை வழிபடுதல். இறை வழிபாடு என்ற உடனே தேங்காய், பழம், அர்ச்சனை, ஆராதனை, அபிஷேகம், கும்பாபிஷேகம் இதுதான் நினைவுக்கு வருதே தவிர இறை வழிபடுதல், வழி என்றால் பாதை, படுதல் ஈடுபடுதல். இறைவன் எந்த பாதையில் பயணிக்கின்றானோ, இறைவன் எந்த நியாயத்தின்படி நமக்கு இன்ப துன்பத்தை தீர்ப்பளிக்கிறானோ அந்த தெய்வ நீதியை மதித்து வாழ்வதுதான் இறை வழிபடுதல், இறை வழிபாடு. இதை புரிந்து வாழ வேண்டும் என்பதுதான் செயல் விளைவு தத்துவத்தை பற்றிய ஒரு வலியுறுத்துதல். இந்த விளைவு இப்போ அப்பா அம்மா இந்தியாவில் இருக்கிறாங்க, நாம இங்க வந்துட்டோம். நம்முடைய குழந்தைகள் ஜெர்மனோ லண்டனோ எங்கேயோ தொழில் நிமித்தமாக போக வேண்டியிருக்கலாம். இல்லை எங்கேயோ பின்லாந்து, அயர்லாந்து எங்கேயோ ஒரு சின்ன நாட்டில் கூட இருக்கலாம். இப்போ இந்தியாவிலே ஒருத்தர் செய்த விளைவு எப்படி இறைவன் துல்லியமாக கண்டுபிடிச்சு அவருடைய தலைமுறைக்கு, சந்ததிகளுக்கு இன்ப துன்பங்களை செயலுக்கு விளைவாக தந்து விடுகிறான். இந்தியாவில் இந்த ஹிமாச்சல் பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ் எல்லாம் இருக்கு பாருங்க, வட நாட்டின் இமாலயத்தினுடைய பகுதியில். அங்கே ஒரு நம்பிக்கை இருக்குதாமா, யாராவது நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவருடைய பேரை மாற்றி வச்சிருவாங்க. என்ன நம்பிக்கை அப்படின்னா, பேரை மாற்றி வச்சுட்டா யமதன் வந்து பார்ப்பார், யார் இங்க சுபபணி, யார் இங்க இல்லைங்க அப்படி ஒருத்தர், இவர் வந்து செந்தில், ஓ திரும்பி போயிடுவாராம. அப்படி ஒவ்வொருத்தரும் அவருடைய வாழ்க்கையில 7-8 முறை பெயர் மாற்றம் செய்துக்குவாங்களாம். இது மலைவாழ் மக்கள் மத்தியில ஒரு மூட நம்பிக்கை வைங்க. இப்போ நாம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, விஞ்ஞான நுட்பங்கள், இப்போ காட் பார்ட்டிகள் வரைக்கும் வந்துட்டோம். இப்போ நாம் இந்த விஞ்ஞான அறிவை கொண்டு சிந்தித்து பார்க்கின்ற போது ஒருவர் செய்த செயலுக்குரிய விளைவை அவருடைய சந்ததிகள் வெறுங்கோ இருப்பதனாலேயோ, பெயரை மாற்றி வைத்துக் கொள்வதனாலேயோ தப்பிவிட முடியுமா என்றால், நமக்கு ஒரு தபால் வருதுங்க. நாம் அந்த வீட்டிலிருந்து வேற ஒரு வீட்டுக்கு இல்லை இங்க வந்துட்டோம்.
என்ன செய்வார் தபால்காரரு? ரிட்டர்ன் டு சென்டர், நோ சச் அட்ரஸி கமெண்ட்ஸ் போட்டு திருப்பி அவருக்கு அனுப்புனவருக்கு அனுப்பி வச்சிருவார். அப்படி இறைவன் இங்க வந்து பார்த்து அவருடைய சந்ததி இங்க இல்லையே, ஸோ ரிட்டர்ன் டு சென்டர் அப்படின்னு அனுப்புவானா? ஏன்னா சென்டரே அவன் தானே. எனவே நமக்கு தந்த தபாலை முகவரி மாறிவிட்டால் அனுப்பிய இடத்துக்கு திருப்பி அனுப்பிடுவார்கள். ஆனால் இறைவன் செய்வதோ நிச்சயமான பட்டுவாடா, ப்ராம்ப்ட் டெலிவரி. ஒரு தபால் கூட ரிட்டர்ன் போகாதுங்க. செய்தவன் அல்லது அவனது 6 சந்ததிகள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும், இந்தாப்பா நீ செய்தது அல்லது உன்னுடைய முதல் தலைமுறை தாத்தா பாட்டி செஞ்சது, அந்த புண்ணியத்துக்குரிய நன்மைகள், அந்த பாவத்துக்குரிய தீமைகள் இந்தப்படி என்று ஒவ்வொரு கர்மாவுக்குரிய விளைவை இறைவன் துல்லியமாக அந்தந்த மெச்சூரிட்டி டைம், முதிர்வு காலத்தில் தவறாமல் தந்து விடுவான். அதில் நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம். வந்த தபாலில் சுப செய்தியும் இருக்கலாம், துக்க செய்தியும் இருக்கலாம். அதற்கு தபால்காரர் பொறுப்பல்ல என்பது எல்லாருக்கும் தெரியும் தானே. அதே போல இறைவனும் மிக அற்புதமான, மிகச் சிறந்த, நேர்மையான, கடமை தவறாத, காலம் தவறாத, கர்மாவின் ஜிபிஎஸ் தெரிந்த தபால்காரன். நம்ம எங்க போனா அந்த ஜிபிஎஸ் காட்டி கொடுத்துறது இல்லையா? கர்மாவின் ஜிபிஎஸ் தெரிந்த தபால்காரன். நீ தேடி வந்த ஆள் நான் அல்ல என்று சொல்லி தப்பவும் முடியாது. ஐடி கார்டு இல்லாமலேயே அடையாளம் காணும் திறம் படைத்தவன் இந்த தபால்காரர். ஐடி கார்டு இல்லாமலேயே அடையாளம் காணக்கூடிய திறம் படைத்தவர் இந்த இறைநிலை தபால்காரர். இப்படி ஒரு செயலுக்குரிய விளைவு உடனடியாகவோ அல்லது 7 தலைமுறைகள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வெளிப்படலாம். இப்போ சைனடு சாப்பிட்றவன் உடனே செத்து போயிடுறான். சிகரெட் குடிக்கிறாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியில பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா, அதுக்குள்ள பல சிகரெட்டுகள் இருக்கும். நீளமும் அதிகமா இருக்கும். எல்லாம் பிரிட்டிஷ் காலத்திலேருந்து அப்படியே வந்த கல்ச்சர் அது. அதன் பிறகு விலை ஏற ஏற 20 சிகரெட் ஒரு பேக்கெட்டுக்கு. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பிறகு மறுபடியும் விலை உயர உயர இப்ப 10 சிகரெட் ஒரு பேக்கெட் நிக்குது. சரி, இப்போ அவரு டப்பால குடிச்சார். அவருடைய பையனும் அப்பா கிட்ட இருந்து பழகி 20 சிகரெட் பேக்கெட்டை குடிச்சான். அடுத்த பையனும் அப்பா கிட்ட இருந்து பழகி 10 பேக்கெட் சிகரெட் குடிச்சான். 3 பேருமே செயின் ஸ்மோக்கர்ஸுங்க. ஆனா 3 பேருக்கும் கேன்சர் வரல. இப்ப அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? சிகரெட் குடிச்சா கேன்சர் வரும்ன்றதெல்லாம் ரியல் ஐயா. பாரு, எங்க தாத்தா குடிக்காததா, எங்க அப்பா குடிக்காததா, நான் குடிக்காததா, இதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா ஒரு பங்களாவை கட்டலாம்ப்பா, அவ்வளவு குடிச்சிருக்கிறோம். சிகரெட் புகைத்தால் கேன்சர் வரும் என்பதெல்லாம் சும்மா பித்தலாட்டாம்ப்பா, அம்பக் என்று அவங்க பேசியிருப்பாங்க. 6வது தலைமுறையில் ஒரு குழந்தை பிறந்து 3வது மாசத்துல கேன்சர் வந்துருது. இந்த அப்பா அம்மாவுக்கு இந்த 3 தலைமுறைகளும் செயின் ஸ்மோக்கர்ஸ்ங்கிறது தெரியாது. இப்ப இவங்க என்ன பேசுறாங்க? என்ன அநியாயம் இது? 3 மாச குழந்தைக்கு, 3 வயசு குழந்தைக்கு கேன்சரா? கடவுளுக்கு கண் இல்லையா? கடவுளுக்கு கருணை இல்லையா? கடவுள் இல்லைன்ற உண்மைதான் போல் இருக்குது என்றெல்லாம் அவங்களும் நினைக்கிறாங்க, உறவு நட்பும் பேசுறாங்க. நாமும் யோசிச்சு பார்த்தா உண்மைதானே. 3 மாச குழந்தை என்ன பாவத்தை செய்திருக்க முடியும் கேன்சர் வர்றதுக்கு? அப்போ குழந்தைக்கும் தெரியாது, அவருடைய தாய் தந்தைக்கும் தெரியவில்லை. ஆனா இறைவனுக்கு தெரியும் இல்லையா?
எத்தனை சிகரெட் குடித்த பிறகு இவனுடைய உடல் வலிமை பொறுத்து எந்த காலத்தில் இது கேன்சர் செல்லாக வெளிவரலாம் என்பதை பொருள், கருவி, காலம், வினை, இடனொடு 5ம் கணக்கிலே கொண்டு இயற்கை விதி துல்லியமாக தீர்ப்பு எழுதியிருக்கும். அந்த எழுதப்பட்ட மெச்சூரிட்டி டைம் 6வது தலைமுறை குழந்தைக்கு 3வது மாதம் இந்த நாள். இவங்களுக்கு தெரியுமா? இவங்க என்ன சொல்லுவாங்க? யாரோ செஞ்சதுக்கு எல்லாம் நாங்க அழுகணுமா அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அவங்க செத்து தொலைஞ்சிட்டாங்க. நாம குடிச்சதுதான் இங்க வந்திருக்கணும் அவங்களுக்கு தெரியாது. இப்ப யார் சொல்லுவாங்க இது? அப்ப 120 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் நாமே கண்டிருக்கலாம். அல்லது 120 ஆண்டுகள் வாழ்ந்த மகான்கள் சொன்ன கருத்துக்களை படித்து தெளிந்திருந்தால் அதை வைத்து நாம் நம்பிக்கை கொள்ளலாம். சொல் புத்தியும் இல்ல, சுய புத்தியும் இல்லைன்னா இப்போ ஒரு பூசாரி சொல்லுவார், அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணினா சரியா போயிடும். இல்ல அங்க ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துல தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை குடிச்சா எல்லா வியாதியும் சரியா போயிடும். உடனே அங்க டூரடி. ஒரு ஜோசி சொல்லுவார், நகம் கையில 5 விரலுக்கும் ஒவ்வொரு மோதிரம் போட்டுட்டீங்கன்னா எல்லா தோஷம் விலகி போயிடும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் நியூமராலஜி 2 போடுங்க விதி மாறி போயிடும், 5ல வந்தா விதி மாறுன்னு அவர் சொல்லுவார். இப்படி ஆளுக்கு ஒவ்வொரு வைத்தியம் சொல்லுவாங்க. யாராவது விதியை மாற்ற முடியுமா? நல்ல தேதி சொல்லும் ஜோசியருக்கும் நீதி சொல்லும் சாவு தேதி வைத்து விட்டதடியோ கணக்கில் மீதி வைக்கவில்லை அடியோ. பிறர் நோய் தீர்க்கும் வைத்தியனும் தன் நோய் தீர்க்க மாட்டாமல் பாய் போட்டு தூங்குதம்மா, உயிரும் பேயோடு சேர்ந்ததம்மா என்ற கண்ணதாசன். என்ன நேரம் குறிச்சு கொடுத்தாலும் அவன் நேரம் வரும்போது போய்தான் ஆகணும். எனவே இதெல்லாம் இயற்கை விதி. அதை சார்ந்து இன்பத் துன்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். எனவே இதை இறைவன் கொடுமை செய்வானா? இறைநீதியை தெரிந்து கொள்ளாமல் குழந்தையை பெத்துக்கிட்டானே, இதுதான் கொடுமை. பிறந்த குழந்தை வாழ்கின்ற காலம் வரைக்கும் தெரியாமையே வாழ்ந்து செத்து போனது, இதுதான் கொடுமை. அதுக்குள்ள 4 குழந்தையை பெத்துக்கிச்சே, அதுதான் கொடுமை. இறைவன் கொடுமை செய்வதில்லை. சோ இதெல்லாம் வினை விளைவு தத்துவம், செயல் விளைவு தத்துவம். இதெல்லாம் புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்த வேண்டும். ஆத்மாவை பற்றிய தெளிவில்லாமல் செயல் விளைவு தத்துவம் புரியாதுங்க. செயல் விளைவு தத்துவம் புரியாமல் எத்தனை தலைமுறைகள் ஆனாலும் ஒழுக்கம் வராது. ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையில் சந்ததிகளில் இனிமை மட்டுமே இருக்காது. அப்பப்போ துக்கங்களும் வந்துதான் தரும். ஒரு கரு உருவாகிய போது எழுச்சி பெற்ற பதிவுகள் அந்த குழந்தையின் வாழும் காலத்தில் பலனை கொடுத்துவிடும். அடக்கம் பெற்றிருக்கின்ற பதிவுகள் அடுத்த சந்ததியில் வெளிப்படலாம், அல்லது அங்கேயும் அடக்கம் பெற்றிருந்து அடுத்த சந்ததிக்கும் போகலாம். இப்படி 7 தலைமுறைகளுக்கு பயணிக்கக்கூடியது ஒவ்வொரு செயலுக்குரிய விளைவும். உடனேயும் வரலாம். fraction of second to 140 years ஒரு செயலுக்குரிய விளைவின் வேகம் fraction of second to 140 years. இதெல்லாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்மை நாம் காத்துக்கொள்ளலாம். சரி, இந்த வள்ளுவரின் திருக்குறளுக்கு மகரிஷி சொன்ன விளக்கம் என்ன என்பதை நாளை அமர்விலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி பாராட்டி என்ற உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நிதர்சனமான உண்மைகள், தகவல், எப்படி இதை சொல்றது, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஃபேக்ட்
இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம்னு சொல்லலாமா? புரிந்துதான் ஆகணும். புரிந்தாதான் இதுல இருந்து நம்மை சீர் செய்து கொள்ள இயலும். தப்பிக்க முடியும்னு சொல்ல முடியாது, சீர் ஆமாங்க. செய்து கொள்ள இயலும். ஏன்னா வரும் ஆமா. தலைமுறையாவது காக்கும் பொறுப்பு நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். ம். அது வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. தொடர் நற்சிந்தனை சிறப்பாக வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. பாடல்களை பாட அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களை அழைத்தமை. வாழ்க வளமுடனம்மா, வாய்ப்பு இருக்குதுங்களா? வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க வளமுடன் சங்கரி செந்திலம்மா, பாடல்கள் பாட வாய்ப்பு இருந்தா பாடுங்க, இல்ல நம்ம மற்ற அன்பர்களை பாட சொல்லிடுவோம். பாடுறீங்களா? ஒருத்தர் வாழ்க வளமுடன். ஐயா ஒரு வினாடி. வேதாத்திரிய பாடல் யாராவது பாடட்டும், நான் மற்ற 2 பாடல் பாடுறேங்க ஐயா. சரி, சிறப்பு. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களை அழைத்து அமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோராட்சி, செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற புரசல், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர்வுடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்தி உண்மை பெற
மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையொருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்.